சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எச்சரிக்கையா இருங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன எச்சரிப்பின் சத்தம்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கேட்கறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை வைத்து நம்மளை படைத்திருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை துச்சமா எண்ணக்கூடாதான். ஏசாவை பாருங்க, சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் துச்சமா என்ன, அவனுக்கு பசி கண்ணு முடிச்சு அவன் என்ன நினைக்கிறான், இந்த பசினால என்னாச்சு, அவனுக்கு பசி பெருசா தெரிஞ்சதே தவிர பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் அவனுக்கு பேசுறதில்லை. இன்னைக்கு நான் உயிரோடு இருந்தா போதும், அதுக்காக நான் இது காரியத்தை நான் செஞ்சிடன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் துச்சமா, அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை துச்சமா எண்ணினான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ சீர்கெட்டவனாய் மாறி எச்சரிக்கையா இருன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை துச்சமாய் என்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு நல்ல ஒரு வீடு இருக்கு. இது பாரு, என்னது எலி போந்து மாதிரி இருக்கு, இது என்ன சின்னதா இருக்குது, இந்த வீடு கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்குமே, இந்த பாத்ரூம் இப்படி பெருசா இருந்தா நல்லா இருக்குமே, எப்படி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்குமே. இந்த வீடு கூட இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா நமக்கு ஆண்டவர் சொந்த வீடை கொடுத்துருக்காரு. நிறைய பேர் தனக்கு கொடுத்துருக்கிற கார்ல சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க. முன்னாடி போற வண்டியை பார்ப்பாங்க, அந்த காரை பாரு எவ்வளோ பெருசா இருக்கு, லக்ஸூரியஸா இருக்கு, அந்த கார் நமக்கு இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். கிடைச்சிருக்க கார், இந்த கார் கூட இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, அது நமக்கு தெரியறதே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தத அந்த ஆசீர்வாதத்தை துச்சமாய் எண்ணிக்கொள்கிறோம். நிறைய பேருக்கு தனக்கு கொடுத்துருக்கிற மனைவி, தனக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் நல்லவர்களா இருந்தா கூட என் குடும்பமா அது ஒரு மோசமான குடும்பம், போயும் இந்த குடும்பம், போயும் இந்த வாழ்க்கை, போயும் இந்த படிப்பு, போயும் இந்த காரியம், துச்சமாய் எண்ணாதீங்க, நீங்க சீர்கெட்டவர்களாய் மாறி விடுவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல எச்சரிக்கையா இருங்க, ஆசீர்வாதத்தை துச்சமாய் எண்ணாதீங்க. ஏசாவை போல சீர்கெட்டவர்களாய் இல்லாதபடிக்கு ஞானமாய் நடந்து கொள்வோம். சோம்பண்ணாமா, எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நீர் கொடுத்த ஆண்டவரே எத்தனோ ஆசீர்வாதங்களை நாங்கள் துச்சமாய் எண்ணிருக்கோம். நிறைய பேருக்கு பேசுகிற தாழ்ந்து உண்டு, அதை துச்சமாய் எண்ணிருக்கோம். நிறைய பேருக்கு பாடுகிற தாழ்ந்து உண்டு, துச்சமாய் எண்ணிருக்கோம். நிறைய பேருக்கு ஆண்டவரை வீடு ஆண்டவரை கொடுத்துருப்பீங்க, ஆனா அது வீடு துச்சமாய் எண்ணிருப்பாங்க. ஆண்டவரை எத்தனோ பேருக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்துருப்பீங்க, துச்சமாய் எண்ணினது உண்டு. என் தேவன் ஏசாவை போல சீர்கெட்டவர்களை நாங்கள் இருக்க விரும்பலப்பா. அவனுக்கு கொடுத்த அந்த எச்சரிப்பின் சத்தத்தை எங்ககிட்ட கொடுக்குறீங்க ஆண்டவரே. அன்றே நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லி நன்றியோடு கூடிய அந்த வாழ்க்கையை நாங்கள் வாட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த விதத்திலும் எதையும் துச்சமாய் எண்ணிடாதபடிக்கு, உங்களுடைய மனதை புண்படுத்தாதபடிக்கு ஞானமாய் நடந்து நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுகிக்க, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள, அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் நுகர ஆண்டவரை அனுபவிக்க நீரை எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வேலையில ஆண்டவரே எங்ககிட்ட இருக்கிற அந்த முறுமுறுப்பின் ஆவி எங்களை விட்டு வெளியே செல்வதாக. முறுமுறுப்பின் ஆவி, போயும் இந்த கணவன், போயும் இந்த மனைவி, போயும் இந்த பிள்ளைங்க, போயும் இந்த வீடு, போயும் இந்த வாழ்க்கை, போயும் இந்த வண்டி, ஆண்டவரே இந்த முறுமுறுப்பின் ஆவி, இந்த சலிப்பின் ஆவி எங்களுடைய சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. யார் யார் என்னோடு ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஒரு விடுதலை தாங்க. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை துச்சமாய் எண்ணாதபடிக்கு பெரிதாய் நினைத்த அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.